எல்லாருக்கும் வணக்கம். மரம், செடி, கொடி இதெல்லாம் பார்க்கறதுக்காகவே மாதத்துக்கு ஒரு வாரம் ஒதுக்கி பல ஸ்டேட்டுக்கு பல ஊர்களுக்கு டூர் போகிற கப்பலை பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறது ரவீந்திர நாயர் சாரும் அவங்களுடைய ஒய்ஃபு கிரிஜா மேடமும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி விஆர்எஸ் வாங்கிட்டு மரங்கள் செடிகள் மேலே இருக்கிற ஆர்வத்தால் கேரளாவில் அவங்களுக்கு ஒரு 32 ஏக்கர் இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய இடம் இருக்குதாம்மா. அதில் புது ரகங்கள் என்னென்ன செடிகள் இருக்கோ அதெல்லாம் அவர் வச்சுருக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் பெப்பரு, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் பயிர் பண்ணுறாங்க இயற்கை முறையில். அதோட தேனும் தயாரிக்கிறாங்களாம், நல்ல தரமான தேன். நிறைய கம்பெனி இவற்றை நேரடியாக தேன் வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நம்மளுடைய கம்பெனியை விசிட் பண்ணிவிட்டு நம்மளுடைய வடகம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, தாளிப்பு வடகம். அதை வாங்கிறதுக்காகவும் நம்ம என்னென்ன பொருள்கள் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவும் வந்திருந்தாங்க. அவங்க சூப்பர் மார்க்கெட் வைக்க போகிறோம், அதில் விவசாயிகள் தயாரிக்கக்கூடிய பொருளை மட்டும் நாங்கள் வைக்கலான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அதனால தான் நேரடியாக நிறைய விவசாயிகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே சாம்பிள் கொண்டு வந்திருந்தாங்க. அதோட இஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதை ஸ்லைஸ் பண்ணி அதை தேனில் ஊற வச்சு அதையும் பேக்கெட் பண்ணி கொண்டு வந்திருந்தார். அதை கொடுத்துட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கப்பா, நிறைய இது வாண்டட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாருங்கள் எப்படி ஒரு சூப்பரான ஒரு வண்டியில் கிளம்பிட்டாங்க. நிறைய அந்த வண்டியில் மரம் செடி தான் இருக்குது. எங்களுக்கு அந்த இஞ்சி ஸ்லைஸை கொடுத்தாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள், இது மாதிரி நம்ம செஞ்சோன்னா நல்ல மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த மாதிரி பயணங்கள் நம்மளுடைய மனதை ரொம்ப அப்படியே மறுபடி ரெஜுவினேட் பண்ணும். அதாவது புத்துணர்ச்சி மனதுக்கு கொடுக்கும். அதுவும் இயற்கையை விரும்பி நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா நமக்கு மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ரொம்ப தூரம் போக தேவையில்லை, பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு நம்ம போய் இயற்கையை பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்மளுடைய குழந்தைங்களெலாம் கூட்டிகிட்டு போகலாம். வாழ்க சமுதாயம், வளர்க விவசாயம்.